பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற NLC நிலக்கரி நிறுவனத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் NLC நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் என 12,000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வரும் நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 6,000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கான ஊதிய உயர்வு, பணியிடதரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பல்வேறு கட்ட போராட்டங்கள் என்பதை முன்னெடுத்தனர். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்த நிலையில் தற்போது மீண்டும் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை மையப்படுத்தி தற்போது போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத மத்திய மாநில அரசை கண்டித்தும் NLC நிறுவனத்தை கண்டித்தும் கடலூரில் இன்று ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கம் சார்பில் NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் குடும்பத்தோடு கடலூர் தலைமை தபால் நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஒரு பேரணியாக புறப்பட்டனர். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் PR பாண்டியனும் பங்கெடுத்து இந்த போராட்டத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து இங்கிருந்து கடலூர் தலைமை தபால் நிலையத்திலிருந்து பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் இங்கேயே தடுத்து நிறுத்தி தற்போது கைது செய்தனர். கைது செய்ய முற்பட்ட போலீசாரை மீறி தற்போது கடலூர் மற்றும் புதுச்சேரி செல்லக்கூடிய சாலைகளில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு என்பதும் ஏற்பட்டது. தொடர்ந்து போக்குவரத்தும் பாதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் பங்கெடுத்த தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் PR பாண்டியனும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். NLC ஒப்பந்த தொழிலாளர் நியாயமான கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் அடுத்த கட்டமாக நாடாளுமன்றத்தை தேர்தலையும் புறக்கணிக்கக்கூடிய அவல ஏற்படும் என தற்போது தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாலகன், நன்றி பிரேம், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.